நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி நாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல ராசிநாதன் போய் அமரலாமா அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது ஒரு சரியில்லாத இடம், ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள், அதுலேயும் குறிப்பாக வெளியில் அறிமுகம் இல்லாத இடம், வேலை பார்க்குற இடம், இது மாதிரி இடங்களில், பொது இடங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி யாராவது ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் ராசியே குரு பார்க்குறார். இது அமக்கலமான ஒரு விஷயம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் அங்கேருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். வாக்கு வீரியத்தால் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நல்ல ஒரு தைரியஸ்தானத்தை பார்க்குறதால தைரியமாகவே செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. மற்றபடி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு மாதம். நல்ல ஃப்ளரிஷ் ஆகி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார், இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அமக்கலமான ஒரு நிலை. விருச்சிக ராசிக்கு இப்போ சனி பகவான், விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்குகிறது. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சின்ன காரியமும் அது பெரிய சக்ஸஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் முயற்சி எடுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவானால் பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இப்பொழுது அவர் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தருவார். தொழில்துறை, உத்தியோகத்துறை, வீடு, அலுவலகம் எதுவாக இருந்தபோது பொருளாதார நிலையிலும் கூட விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி தருவார். மற்றபடி 5இல் குரு பகவான் இருப்பது என்பது சிறப்பான ஒரு நிலை. குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது உள்நாட்டில் படிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார். 6இல் ராகு எதிரிகள் பந்தாட வைப்பார், எதிரிகளை தும்சம் பண்ண வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இப்போ செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். மேஷ ராகு, மேடான ராகு. அப்போது
உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதையும் தாண்டி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம். ஆனால் 6ல் ராகு இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 24 நாட்கள் ராசியில், விருச்சிக ராசியில் கடைசி ஒரு வாரம் அங்கே இருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் 12ல் சுக்கிரன் இருந்தாலும், 7க்குடையவன் 12ல் இருந்தாலும், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம், அனுகூலமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியத்துக்கு தடை ஏது? நீங்கள் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். நீங்கள் பூர்வீக சொத்து இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பங்கு நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் இப்போ கேட்டு வாங்கிட்டு வரலாம். திருப்திகரமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாத விருச்சிக ராசி அன்பர்கள், இப்போ நான் இல்லைங்க, நாங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது கூட உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12ல் நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார். அப்போது தொழில்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், தொழில்துறை இது 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அந்த அதிபதி 12ல் வந்துட்டார். நீச்ச பங்கம் பெறுகிறார். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றால் அப்போ அவருக்கு மறைவு கிடையாது. ஓரளவுக்கு தொழில்துறை சிறந்து விளங்கும், நல்ல லாபம் ஏற்படுத்தும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதில் அரசாங்கத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்கள்லாம் அந்த சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. வேளாண்மைக்கே வேலை பார்க்க முடியாது. நிர்வாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் துலங்கும், தொடாததெல்லாம் துலங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்திற்கு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்கள்லாம் முதல் வாரம் ஓஹோன்னு இருக்கும். அடுத்த வாரமும் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 12ல் இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது. திருப்திகரமான ஒரு மாதம். 12ல் பாருங்கள், சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் வாங்கி தருவாங்க. வயசுக்கு வந்த பெண், அதாவது திருமண வயதில் பெண் இருந்தால் நகை நட்டு பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராதுங்க. ஆனால் தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். தெய்வீக காரியங்களுக்கு சென்று வருவீர்கள்.
சூரியன் 12ல் இருக்கிறார். தந்தைக்கு செலவினங்கள் ஏற்படும். தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அதுவும் வார கடைசியில் கண்டிப்பாக உடம்பு முடியாமல் போகலாம். இல்லை ஒரு பின்னடைவு, தொழிலில் ஒரு பின்னடைவோ, சமூகத்தில் ஒரு அவப்பெயரோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு மாதமாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்கு நிலையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.